ஸோ எல்லா கட்சிகளுக்கும் இடி ஹஸ் இஷ்யூட் சம்மன்ஸ். எல்லா இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிற எல்லா கான்ஸ்டிடியூவன்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இடி ஹஸ் அ கேஸ் அகெயின்ஸ்ட் தம். இடி இஸ் இஷ்யூவிங் சம்மன்ஸ் ஒன் ஆஃப்டர் ஒவ்வொரு சம்மன்ஸாக கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் இந்த 2 பேர் மட்டுமே கிடையாது. ஜனவரி 29th வந்து லாலு பிரசாத் யாதவ் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகாரையும் சம்மன் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 30th பீகார் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தேஜஸ்வி யாதவையும் இடி சம்மன் பண்ணியிருக்காங்க மணி லாண்டரிங் கேஸில். சப்சிக்வெண்டா ஜனவரி லாஸ்ட் வீக்ல ரோஹித் பவார், இவரோட சரத் பவார் ஃபேமிலியோட அவரையும் வந்து இடி சம்மன் பண்ணியிருக்காங்க. இடி ஆஃபீஸருக்கு முன்னாடி நான் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் இட்ஸ் அ அட்மிசபிள் எவிடன்ஸ் இன் கோர்ட் ஆஃப் லா. இடி ஆஃபீஸருக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படலாம், என்னோட மற்றவங்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படலாம். பொலிட்டிக்கலா கெஜ்ரிவாலை வந்து டேமேஜ் பண்ணணும். கெஜ்ரிவாலுங்கிறது ஒரு ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட்ல வந்த ஒரு அரசியல்வாதி. அண்ணா ஹசாரேல ஆன்டி கரப்ஷன்ங்கிற ஒரு மூவ்மெண்ட்ல வந்து ஒரு அரசியல்வாதி. ஸோ உடனடியாக கெஜ்ரிவால் நீங்க கூப்பிட்டு கொஸ்டின் பண்ணி அரெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் அட் த லாஸ்ட் ஸ்டேஜ். முழுமையா எல்லாத்தையும் தயார்படுத்திட்டாங்க. விரைவில் ஆம் ஆத்மி கட்சியும் ஒரு அக்யூஸ்டா சேர்த்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போறாங்க. நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்ற ஒரு அமைப்பு தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்கள்ல எதிர்கட்சிகளுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்கு. அந்த வகையில டெல்லி மாநிலத்துல அந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 4 முறை சம்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த சம்மன்ஸ் எல்லாம் வந்து ஏற்க மறுக்கிறார், ஆஜராக மறுக்கிறார். அதே போல உங்களுக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வந்து முதலமைச்சர் சிபு சோரேனுக்கும் வந்து சம்மன்ஸ் கொடுக்கப்பட்டு அது ஒரு பெரிய போராட்டமாக மாறி இருக்கிறது. ஸோ இந்த விஷயத்துல வந்து என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை ஏன் குறிவைக்கிறார்கள், அதற்கு பின்னணியில என்ன இந்த வழக்குகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பற்றி பேசுவதற்காக டெல்லியில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் அரவிந்த். டெல்லி லிக்கர் பாலிசி கேஸ்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்மன்ஸ் கொடுக்குது. அவர் அந்த சம்மன்ஸை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன், நான் ஆஜராக மாட்டேன், முடிஞ்சா நீங்க கைது பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு, இது ஒரு உள்நோக்கத்தோட இந்த சம்மன்ஸ் வந்து கொடுக்கப்படுகிறது, என்ன பொலிட்டிக்கலா வந்து வீக்கன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து இடி வந்து திட்டமிட்டு செயல்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கிறாரு. எந்த சீஃப் மினிஸ்டரோ அல்லது இடியை இந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய லெவல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் துணிந்திருக்கிறார் அப்படின்னா என்ன நடக்குது இந்த கேஸ்ல? ஷபீர், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு மணி லாண்டரிங் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 2 விதமான கேஸ் மட்டும் தான் விசாரிக்க முடியும். ஒன்று மணி லாண்டரிங், பிஎம்எல்ஏல ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல மணி லாண்டரிங் விசாரிக்க முடியும், அது ஒரு கிரிமினல் ஸ்டாட்யூட். இன்னொன்று வந்து ஃபெமாங்கிறது ஒரு சிவில் ஸ்டாட்யூட். ஃபெமாங்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ஃபெமாங்கிறது சிவில் ஸ்டாட்யூட், அது வெறும் சிவில் ப்ரொசீடிங்ஸ் மட்டும் தான். இதுல பிஎம்எல்ஏ சிபிஎஃப்ஐஆர் காக்னிசன்ஸ் எடுத்து அதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு 120 ஐபிசி இதெல்லாமே ஸ்கெடியூல்ட் அஃபென்ஸ் பிஎம்எல்ஏ. அதனால அதை காக்னிசன்ஸ் எடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மணி லாண்டரிங் இன்வெஸ்டிகேஷன் இனிஷியேட் பண்றாங்க. மணிஷ் சிசோடியா, டெல்லி ஃபார்மர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட டெபுட்டியும் இதே மேட்டர்ல அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பல பேர்த்த அரெஸ்ட் பண்றாங்க. லேட்டஸ்டா வந்து சஞ்சய் சிங், ஆம் ஆத்மி பார்ட்டியோட பார்லிமெண்டரி பார்ட்டி லீடர், ராஜ்யசபா எம்பி, அவரையும் இதே மேட்டர்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த டெவலப்மெண்ட்டா கெஜ்ரிவாலுக்கு சம்மன் பண்றாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இதுக்கான ஒரு கான்டெக்ட் நம்ம கொடுத்துருவோம். இந்த மேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் கெஜ்ரிவால் சம்மன் பண்ணப்படல. இதுக்கு முன்னாடி சிபிஐ ஒரு டைம் கெஜ்ரிவாலை சம்மன் பண்ணி சிபிஐ கெஜ்ரிவாலை ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன டிஃபரன்ஸ்னா, சிபிஐ கெஜ்ரிவாலை சம்மன் பண்ணது விட்னஸா சம்மன் பண்ணாங்க. சம்மன் வாஸ் இஷ்யூட் அண்டர் செக்ஷன் 160 சிஆர்பிசியில் இஷ்யூ பண்ணி 161 சிஆர்பிசியில் அவரோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணப்படுது. ஆஸ் அ விட்னஸா அவரை கூப்பிட்டாங்க. ஏன்னா சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. 3 ப்ரிமைசஸ்ல அவரோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணப்படுது. ஒன்னு, அவர்தான் சீஃப் மினிஸ்டர். ஸோ இந்த பாலிசி கேபினெட்ல வந்து கிளியர் பண்ணப்படுது. அந்த எப்படி கிளியர் பண்ணாங்க, எந்தெந்த காரணத்துக்காக நீங்க இந்த பாலிசி கிளியர் பண்ணீங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதே பாலிசி வந்து கிளியரா அவருக்கு ரெண்டு டைம் இதே கேபினெட் முன்னாடி பிளேஸ் பண்ணப்பட்டு 2 டைம் டிஃபர் ஆகி 3வது டைம் வந்து இதே டெல்லி கேபினெட் வந்து இந்த பாலிசியை கிளியர் பண்ணுது. அதனாலதான் சிபிஐ கேட்டாங்க, ஏன் நீங்க 2 டைம் அது உங்க தலைமையிலான கேபினெட் ஏன் 2 டைம் அதை டிஃபர் பண்ணீங்க, ஏன் 3வது டைம் அதை கிளியர் பண்ணீங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி 5% இருந்து 12% எப்படி
இன்க்ரீஸ் ஆச்சு, 7% ஏன் எதனால ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணீங்க, இதெல்லாம் கேள்விதான் வந்து சிபிஐ கேட்டாங்க. ஒரு விட்னஸா கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அதனாலதான் சிபிஐயோட சம்மனை உடனடியாக அவர் போய் வந்து சிபிஐ சம்மன்ல 160 சம்மன்ல வந்தோடனே அதை வந்து ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளைண்ட் பண்ணி போய் சிபிஐ போய் விசாரணைக்கு ஆஜரானார். பட் இடியோட சம்மன் பாத்தீங்கன்னா இடி செக்ஷன் 50 PMLA தான் இடி யாருக்கா இருந்தாலும் சம்மன் இஷ்யூ பண்ணுவாங்க. அது வந்து ஒரு அக்யூஸ்டுக்கும் விட்னஸுக்கான ஒரு டிஃபரன்சியேஷனே கிடையாது. செக்ஷன் 50ல ஒரு பிஎம்எல்ஏக்கு சம்மன் பண்ணாங்கன்னா, என்ன ஒரு சம்மன் பண்ணாங்கன்னா நான் அக்யூஸ்டா கூப்பிடுறாங்களா என்ன விட்னஸா கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. கூப்பிட்டாங்கன்னா நான் போய் ஆகணும். ஒரு இடி ஆஃபீஸர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்லி ஆகணும். அந்த பதில் இடி ஆஃபீஸருக்கு உண்மை இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா இடி ஆஃபீஸர் என்ன அரெஸ்ட் பண்ணலாம். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இடி ஆஃபீஸருக்கு முன்னாடி நான் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் இட்ஸ் அட்மிசபிள் எவிடன்ஸ் இன் கோர்ட் ஆஃப் லா. இடி ஆஃபீஸருக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படலாம், என்னோட மத்தவங்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படலாம். ஆனா சிபிஐக்கு நீங்க போய் கொடுக்குறது எந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு எதிராக கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அந்த எவிடென்ஷியரி வேல்யூ கிடையாது. அதனாலதான் பிஎம்எல்ஏங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிஞ்சன்டான ஒரு ஆக்டா எல்லாத்தினாலும் பார்க்கப்படுது. ஸோ கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, 2 விதத்துல இடியோட சம்மன்ஸ் அவர் கொஸ்டின் பண்றாரு. ஒண்ணு, சிபிஐ என்ன வந்து ஒரு விட்னஸா கூப்பிட்டாங்க, அக்யூஸ்டா கூப்பிடல. சிபிஐ எஃப்ஐஆர் காக்னிசன்ஸ் எடுத்து தான் நீங்க விசாரிக்கிறீங்க. சிபிஐ என்ன விட்னஸா கூப்பிடும் போது, இது பிரெடிகேட் அஃபென்ஸ்ல என்ன விட்னஸா கூப்பிடும் போது அதோட ஆஃப் ஷூட் இன்வெஸ்டிகேஷன் மணி லாண்டரிங்ல நீங்க என்ன விட்னஸா கூப்பிடுறீங்களா அக்யூஸ்டா கூப்பிடுறீங்களா, அதற்கான பதில கொடுங்கன்னு கேட்கிறாரு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செக்ஷன் 50 PMLA அந்த டிஃபரன்சியேஷன் கிடையாது, நான் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு, ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு தான். அதாவது சேலம் ஆத்தூர் விவசாயிகளுக்கும் அதே செக்ஷன்ல சம்மன் கொடுக்கலாம், முதலமைச்சருக்கும் அதே செக்ஷன்ல சம்மன் கொடுக்கலாம். அவங்க விட்னஸ் சம்மனா அல்லது அக்யூஸ்க்கு சம்மன் கொடுக்கறாங்களா அப்படின்றது எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல் ரொம்ப வேகா சம்மன் மட்டும் இஷ்யூ பண்ணி அவரை வர வைக்கலாம், அவ்வளவுதான். அதுதான். ஏன்னா இது போலீஸ் கேஸா இருந்தா கூட எஃப்ஐஆர் இருக்கும். எஃப்ஐஆர்ல என் பேர் இருந்தா நான் என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் ஒருவேளை என்ன அக்யூஸா கூப்பிட்டாங்களா விட்னஸா கொடுக்குறாங்களா, நான் எஃப்ஐஆர்ல என் பேர் இருக்கும். ஆனா இது இடியில எஃப்ஐஆர்ங்கிறது கிடையாது. இடி பொறுத்த வரைக்கும் இசிஐஆர்னு ஒன்று இருக்கும், என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இசிஐஆர், என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஆனா அதையும் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட் தான். அதனால இடி உங்களுக்கு சம்மன் பண்ணாவே உங்களுக்கு தெரியாது நீங்க உங்களை அக்யூஸ்டா கூப்பிடுறாங்களா விட்னஸா கூப்பிடுறாங்களே உங்களுக்கு தெரியாது. போலீஸ் கூப்பிட்டா கூட எஃப்ஐஆர் வச்சு நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம், எந்த செக்ஷன்ல சிஆர்பிசில உங்களை சம்மன் பண்றாங்கன்னு வச்சு பாத்துக்கலாம். இடியில அந்த டிஃபரன்சியேஷனே கிடையாது. உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி உங்கள்ட்ட கிடையாது, இசிஐஆர் காப்பி உங்களுக்கு கிடையாது. அதனால தான் கெஜ்ரிவால் கேட்கிறாரு, நீங்க அக்யூஸ்டா கூப்பிடுறியா விட்னஸா கூப்பிடுறியான்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது அவர் என்னங்கிறாருன்னா, என்ன கூப்பிட்டு உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அதை நீங்க சொல்லுங்க. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ் நீங்க 3 வருஷமா விசாரிச்சுட்டு இருக்கீங்க, 2.5 வருஷமா விசாரிச்சுட்டு இருக்கீங்க, லோக்சபா எலெக்ஷனுக்கு இன்னும் 2-3 மாசம் முன்னாடிதான் இருக்கு. இப்ப நீங்க என்ன கூப்பிடுறீங்களே, எதன் அடிப்படையில் என்ன கூப்பிடுறீங்க? என்ன ஆம் ஆத்மி கட்சியோட தலைவரா என்ன கூப்பிடுறீங்களா அல்லது டெல்லி சீஃப் மினிஸ்டரா என்ன கூப்பிடுறீங்களா? எந்த பிரிமைஸ்ல என்ன நீங்க சம்மன் பண்றீங்க? சிபிஐ இந்த பிரிமைஸில் சம்மன் பண்ணோம், இடி என்ன பிரிமைஸில் சம்மன் பண்ற? சோ எதுக்குமே நீ பதில் கொடுக்க மாட்டேன். நான் கேட்ட எந்த கேள்விக்குமே நீங்க டீடைல் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் சம்மன். என்ன 2024 எலெக்ஷன் கேம்பெயினை வந்து என்ன முடக்கிறதுக்காக பிஜேபி வந்து இடியை பயன்படுத்துறாங்க. அதனால நான் இந்த சம்மன்ஸ் வந்து இல்லீகல், பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், அதனால நான் அது கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படிங்கறதுதான் கெஜ்ரிவாலோட இதா இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்டாண்ட் ஆஃப் டெல்லியில போயிட்டு இருக்கு. பட் இதை எவ்வளவு நாளைக்கு நீடிக்க முடியும்? நீங்க ஏதாவது ஒரு கட்டத்துல நீங்க வந்து சம்மன்ஸுக்கு ஆஜராகணும் இல்லையா, அல்லது கைது செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்கன்னா அது பொலிட்டிக்கலா பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு பிஜேபி பயப்படுறாங்களா? எக்ஸாக்ட்லி ஷபீர், இது ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமா தான் நான் பாக்குறேன். பொதுவா இடி பொறுத்த வரைக்கும் ஒரு 3 சம்மன் கொடுக்கலாம். 3 சம்மன்ல ஒருத்தர் அப்பியர் ஆகலைன்னா அவங்களுக்கு எதிராக என்பிடபிள்யூ கோர்ட்டுக்கு மூவ் பண்ணி நான் அவைலபிள் வாரண்ட் வாங்கலாம். நான் 3 டைம் சம்மன் பண்ண, சம்மனுக்கு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணல, அதனால எனக்கு என்பிடபிள்யூ கொடுங்க அப்படின்னு. இடி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியாது. செக்ஷன் 50 PMLA ஒருத்தரோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும். போலீஸ் ஒருத்தர் வீட்டுல போய் அரெஸ்ட் பண்ண முடியும், சிபிஐ டைரக்டா ஒருத்தர் வீட்டுல போய் அரெஸ்ட் பண்ண முடியும். இடினால அது பண்ணவே முடியாது. ஒருத்தர் கூப்பிட்டா எங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். அதனாலதான் சம்மன் மேல சம்மனா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த மேட்டர்ல 3 டைம் கெஜ்ரிவால் 3 டைம் சம்மன்ஸ் ஆல்ரெடி ஸ்கிப். நவம்பர்ல 1, டிசம்பர்ல 1, ஜனவரிலேயே ஸ்கிப் ஆயிருச்சு. சோ இப்ப இடினால வந்து உடனடியா கோர்ட்டுக்கு போய் ஒரு என்பிடபிள்யூ மூவ் பண்ண முடியும். ஏன் இடியா அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க? தேர் ஸ்ட்ராங் கேஸ், தன் கையில ஒரு ஸ்ட்ராங் கேஸ் இருந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல ஃபைல் பண்ணுங்க, என்பிடபிள்யூ ஃபைல் பண்ணி என்பிடபிள்யூ வாங்க, என்பிடபிள்யூ வாங்கி அந்த நான் அவைலபிள் வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி கெஜ்ரிவால கோர்ட் ஆர்டர் மூலியமா கோர்ட்ல கூட்டிட்டு போய் நிறுத்தி அங்கிருந்து அவரை நீங்க கூட்டிட்டு போய் கொஸ்டின் பண்ணுங்க. ஏன் என்பிடபிள்யூக்கு இடி மூவ் பண்ணலைங்கிறதா இன்னமும் புரியாத புதிரா இருக்கு. சோ இடி கையில ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் இல்லையோ கெஜ்ரிவாலுக்கு எதிராங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 3 டைம் சம்மன் ஸ்கிப் பண்ணாவே ஒருத்தரை கூப்பிட முடியும். ஸோ கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அதை பண்ண இங்க விருப்பம் இல்லைங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது ஒரு பொலிட்டிக்கலா கெஜ்ரிவாலை வந்து டேமேஜ் பண்ணணும். கெஜ்ரிவாலுங்கிறது ஒரு ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட்ல வந்த ஒரு அரசியல்வாதி.
அண்ணா ஹசாரேல ஆன்டி கரப்ஷன்ங்கிற ஒரு மூவ்மெண்ட்ல வந்து ஒரு அரசியல்வாதி. ஸோ உடனடியா கெஜ்ரிவால் நீங்க கூப்பிட்டு கொஸ்டின் பண்ணி அரெஸ்ட் பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கலா வந்து இது ஒரு ஹியூஜ் செட்பேக்கா பிஜேபிக்கு இருக்கு. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபி என்ன நிலைமையில இருக்காங்களோ அதோட கொஞ்சம் பெட்டரா டெல்லியில இருக்காங்களே தவிர, சோ டெல்லியில பிஜேபினால ஆட்சி அமைக்க முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா 6 out of 70 எம்எல்ஏஸ் கெஜ்ரிவால் கிட்ட 67 எம்எல்ஏஸ் இருக்காங்க. 3 பேர் தான் பிஜேபி இருக்காங்க. பப்ளிக் சென்டிமெண்ட் கெஜ்ரிவாலுக்கு ஆப்போசிட்டா போனா மட்டும்தான் பொலிட்டிக்கலா ஒரு வீக்கன் பண்ண முடியும், பொலிட்டிக்கலா ஒரு வீழ்த்த முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா லுக் அட் தி நம்பர் ஆஃப் கேசஸ் கெஜ்ரிவாலுக்கு எதிராக மட்டும் அல்ல ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எதிராக மட்டும் பதிவு பண்ணப்பட்டு வருது. என்னன்னா கெஜ்ரிவால விசாரணைக்கு நாங்க கூப்பிட்டே இருக்கோம், கெஜ்ரிவால் விசாரணைக்கு வராம பயந்து ஓடிட்டே இருக்காரு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இடி கோர்ட்டுக்கே மூவ் பண்ண போறது இல்ல, சமன் மேல சமன் கொடுத்துட்டே இருப்பாங்க, பொலிட்டிக்கலா ஒரு நெரேட்டிவ் பில்ட் பண்ண பார்ப்பாங்க. கெஜ்ரிவால் விசாரணை கண்டு பயந்து ஓடிட்டு இருக்கார். ஒரு ஆன்டி கரப்ஷன் குருசேடர்னு தன்னைத்தானே நிலநிறுத்திட்ட கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஒத்துழைக்காம பயந்து ஓடிட்டு இருக்கார். அவர் ஒரு ஊழல்வாதி, அவர் மேல சாய் பூச பாக்குறாங்க. ஒண்ணும் பண்ணலன்னா நீங்க சுத்தமான ஆள் அப்படின்னா நீங்க போய் இடி போய் சந்திச்சு நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வர வேண்டியதானே. நீங்க ஏன் பயந்து வர்றீங்க போக மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த நரேட்டிவ பில்ட் பண்ண பாக்குறாங்க. அதத்தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லி பிஜேபி, அதத்தான் அங்க டெல்லியில பண்ணிட்டு இருக்காங்க. இடி இஸ் பீயிங் யூஸ்ட், அதுதான் வந்து ஓவரால் அலிகேஷனா இருக்கு. ஓகே, பட் நீங்க பேசும்போது சொன்னீங்க அண்ணா ஹசாரேவுடைய போராட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்டி கரப்ஷன் எதிரான போராட்டம். அது ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் அப்படி இருந்தா கூட அண்ணா ஹசாரேவுடைய போராட்டம் தான் இந்தியாவிலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லலாம். பல பேர் அதை சொல்லியிருக்காங்க. அதை இன்னைக்கு நம்ம கொஸ்டினும் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல லோக்பால்ங்கிற ஒரு ஆக்டுக்கு எதிராக அண்ணா ஹசாரே போராட்டம் பண்ணாரு. லோக்பால் சேர்மன் இல்லாம எத்தனை மாசம் இருக்கு தெரியுமாங்க? 1 year ஆக போகுது. லோக்பால் சேர்பர்சன் கிடையாது. அண்ணா ஹசாரே ஒரு லெட்டர் எழுதினாரா? லோக்பால் ஜன் லோக்பால்ங்கிற ஒரு ஆக்டுக்காக தான் அண்ணா ஹசாரே அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினார். கடந்த 1 வருஷமா லோக்பாலோட சேர்பர்சன் இல்லாம இருக்காங்க. அண்ணா ஹசாரே இன்னைக்கு வரைக்கும் ஒரு லெட்டர் ஏதாச்சும் எழுதினாரா? இஸ்ன்ட் தட் ஹிப்போக்ரிசி? சோ அதனாலதான் வந்து அது ஒரு கிரெடென்ஸ் இருக்கு. மக்கள் அண்ணா ஹசாரே மேல இன்னைக்கு ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா அதுக்கு கிரெடென்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அண்ணா ஹசாரேவோட ஒரு டியூவல் ஸ்டாண்ட் தான் வந்து மக்கள் மத்தியில அந்த கேள்வி எழுப்பப்படுது. அதுக்கான பதிலும் அண்ணா ஹசாரேனால இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல. சோ இப்போ கேஜ்ரிவாலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன? இல்லனா அவருடைய பார்ட்டியை வந்து நீங்க ஆல்ரெடி டேமேஜ் பண்றீங்க பொலிட்டிக்கலா, இப்போ உங்களுக்கு வந்து அசெட்ஸ் கூட அட்டாச் பண்ணக்கூடிய அதிகாரம் என்பது இடிக்கு இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ன பண்ண முடியும் அவரால்? ஷபீர், இதுக்கான ஒரு கான்டெக்ட் நான் கொடுக்குறேன். மணிஷ் சிசோடியாவோட பெயில் மேட்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. மணிஷ் சிசோடியா பிஎம்எல்ஏ மணி லாண்டரிங் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்காரு. சிபிஐ கேஸ், இடி கேஸ் ரெண்டுலயுமே அரெஸ்ட் ஆயிருக்காரு. அந்த மேட்டர் சுப்ரீம் கோர்ட் வரும்போது ஜட்ஜ் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு இடி என்னங்கிறாங்கன்னா 100 crore வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், லிக்கர் கம்பெனிஸ் எல்லாம் வந்து 100 crore வந்து இது லாபம் கொடுத்தாங்க, லாபம் சம்பாதிச்சாங்க. அந்த 100 crores வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி கொடுத்தாங்க. அந்த 100 crore தான் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ங்கிறது தான் இடியோட கேஸ். வேற சிபிஐ என்ன சொல்றாங்கன்னா 20 to 30 crore. சிபிஐ பொறுத்த வரைக்கும் 20-30 கோடி, இடி பொறுத்த வரைக்கும் 100 கோடி. அந்த வேறுபாடை விட்டுறலாம். இந்த கேஸ் விசாரிக்கும் போது ஜட்ஜ் ஒரு கேள்வி கேட்கிறார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இடி பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த பணம் மணிஷ் சிசோடியாக்கு போல, அந்த பணம் எங்க போச்சு? 100 கோடி வந்துச்சுங்கிறீங்க, 100 கோடி எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இடி என்ன சொல்றான்னா, இந்த 100 கோடி வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு போச்சு. ஆம் ஆத்மி கட்சி வந்து இது வந்து பஞ்சாப் எலெக்ஷனுக்கும் கோவா எலெக்ஷனுக்கும் பயன்படுத்தினாங்க அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. சோ அப்ப என்டி யூசர் மணிஷ் சிசோடியா கிடையாது, என்டி யூசர் ஆம் ஆத்மி பார்ட்டிங்கிறீங்க. அப்ப அடுத்த கட்டம் என்னங்க போது இடி என்ன சொல்றாங்கன்னா, ஆம் ஆத்மி அரசியல் கட்சியையும் இதுல ஒரு குற்றவாளியா நாங்கள் குற்றப்பத்திரிகையில சேர்த்த போறோம், அதற்கான ஆய்வு போயிட்டு இருக்கு. Look at the magnitude of the statement. Come again, ஒரு அரசியல் கட்சியை அக்யூஸ்டா சேர்க்கறாங்க. அதுதான் ஒரு அரசியல் கட்சியில இந்திய ஒரு அரசியல் வரலாற்றுல, இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஒரு அரசியல் கட்சியை ஒரு கிரிமினல் கேஸ்ல அக்யூஸ்டா சேர்த்த போறோங்கிறதா இடி கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் இங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதற்கான விசாரணை தான் இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்றான், இந்த 100 கோடியும் ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் போச்சு, ஆம் ஆத்மி கட்சி அதை கோவா எலெக்ஷனுக்கு பஞ்சாபுக்கு பயன்படுத்துறாங்க, அதனால ஆம் ஆத்மி கட்சியவே நான் வந்து அக்யூஸ்டா சேர்த்த போறேன். இதுக்கு முன்னாடி ஒரு இண்டிவிஜுவலா நாங்க இப்ப பார்த்திருக்கோம், கம்பெனி அக்யூஸ்டா சேர்த்து பார்த்திருக்கோம். முதல் முறையாக அமலாக்கத்துறை என்னங்கிறானா, ஆம் ஆத்மி கட்சியவே நான் வந்து ஒரு அக்யூஸ்டா வந்து சார்ஜ் ஷீட்ல நான் அரேஞ்ச் பண்ண போறேன், அதுக்கான கன்சல்டேஷன் போயிட்டு இருக்குங்கிறான். சோ இதுதான் ஒரு பெரிய மேக்னிடியூட். ஒரு அரசியல் கட்சிக்கு அக்யூஸ்டா சேர்த்திட்டாங்கன்னா, அரசியல் கட்சி அக்யூஸ்டா சேர்த்துட்டாங்கன்னா அந்த அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த அரசியல் கட்சி பெயர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்க முடியும் இல்லையா? அதுதான்
என்ன சொல்றாங்கன்னா, அப்போ அந்த அரசியல் கட்சியை வந்து ஒரு அக்யூஸா சேர்த்திட்டாங்க. செக்ஷன் 62ல தான் சேர்த்த முடியும்னு நினைக்கிறேன். செக்ஷன் 62 தான் இன்டர்பிரட் பண்றான். பொதுவா ஒரு கம்பெனி, ஆர்கனைசேஷன், அசோசியேஷன் ஆஃப் பீப்புள் தான் வந்து கம்பெனியா பாக்குறாங்க. செக்ஷன் 62ல அசோசியேஷன் ஆஃப் பீப்புள் இருக்கு. சோ இடி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் ஆல்சோ அன் அசோசியேஷன் ஆஃப் பீப்புள். அதனால அந்த செக்ஷனை இன்டர்பிரட் பண்ணி ஒரு அரசியல் கட்சியை என்னால அக்யூஸா சேர்த்த முடியும். அக்யூஸா சேர்த்திட்டாங்கன்னா அந்த அரசியல் கட்சியோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியும். அந்த அரசியல் கட்சிக்கு எத்தனை சொத்தெல்லாம் இருக்கு? 100 கோடி ரூபா ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ங்கிறான். ஸோ ஆம் ஆத்மி கட்சிக்கு 100 கோடி ரூபா சொத்து இருக்கோ இல்ல பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ, இது எல்லாத்தையுமே முடக்க முடியும். அமலாக்கத்துறையினால, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னால முடக்க முடியும். ஸோ அதற்கான ஒரு 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 வேலையும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஸோ அதனால தான் கெஜ்ரிவால் கேட்கிறாரு, நீங்க என்ன டெல்லி சிஎம்மா நீங்க என்ன சம்மன் பண்றீங்களா, இல்ல ஆம் ஆத்மி கட்சியோட தலைவரா நீங்க என்ன சம்மன் பண்றீங்களா? அந்த அந்த கிளாரிட்டி தான் கெஜ்ரிவால் கேட்கிறாரு. இடி அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு ஆர் சோர்சஸ், நம்மளோட தகவல் அடிப்படையில என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் அட் த லாஸ்ட் ஸ்டேஜ். முழுமையா எல்லாத்தையும் தயார்படுத்திட்டாங்க. விரைவில் ஆம் ஆத்மி கட்சியும் ஒரு அக்யூஸ்டா சேர்த்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போறாங்க. அக்யூஸ்டா சேர்த்துனதுக்கு அப்புறம் ஆம் ஆத்மி கட்சியோட வங்கி கணக்குகளையும், ஆம் ஆத்மி கட்சியோட என்னென்ன சொத்துக்களா இருக்கோ, இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் இப்போ ஒவ்வொரு மாவட்டம், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆஃபீஸ் இருக்கு. அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சிக்கும் ஒரு சில சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் இருக்கு, அசையும் சொத்துக்கள் கூட இருக்கும். இது எல்லாத்தையும் அட்டாச் பண்றதுக்கான நடவடிக்கைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆம் ஆத்மி கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு இமினன்ட் த்ரெட்டை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சொத்துக்களை முடக்கிட்டாங்கன்னா அப்புறம் தேர்தல் சமயத்துல 2024 தேர்தல் சமயத்துல நீங்க வந்து பணத்தை வந்து என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டாங்கன்னா நீங்க எலெக்ஷன் ஃபைட் பண்றதுக்கு எப்படி பணத்தை வந்து அததான் கெஜ்ரிவால் சொல்றாரு. இதோட நோக்கம் என்னன்னா, ஆம் ஆத்மி கட்சியும் எங்களையும் முடக்குவதுதான். நாங்க பஞ்சாப்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம், பஞ்சாப்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம். குஜராத்ல லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி கட்சி சூரத் அந்த ஏரியால அட்லீஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ஆம் ஆத்மி கட்சி எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. டெல்லியை தாண்டி ஹரியானா, பஞ்சாப், குஜராத்ல எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. நாளைக்கு மோடிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு காம்படிட்டரா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, எங்களை முடக்கிறதுக்காக தான் அமலாக்கத்துறை பயன்படுத்தி எங்களுக்கு எதிரான தொடர்ந்து இந்த ஆன்ஸ்லாட் இருக்கு. சத்யேந்தர் ஜெயின் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மணிஷ் சிசோடியா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சஞ்சய் சிங், ஆல் த 3 சீனியர் லீடர்ஸ், அரவிந்த் கெஜ்ரிவால் டெபுட்டி 3 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கெஜ்ரிவால் இஸ் ஒன்லி பர்சன் லெஃப்ட் இன் த ஆஃபீஸ். ஸோ அடுத்து கெஜ்ரிவால் அடுத்து என்ன தாக்குறாங்க? ஏன்னா 2024 எலெக்ஷனுக்கு எங்களை முடக்கணும்னு பாக்குறாங்க, எங்க கட்சியை முடக்க பாக்குறாங்க, என்னையும் அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்கிறதா கெஜ்ரிவாலோட குற்றச்சாட்டா இருக்கு. ஓகே, இன்னொரு முதலமைச்சர், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், அவரும் வந்து இடி சம்மன்ஸுக்கு ஆஜராகவில்லை. அவரும் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ ஆஜராகிடுவாருன்னு நினைக்கிறேன். சோ என்ன அவருடைய கேஸ்ல ஒரு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற அளவு அவர் நம்புறாருன்னு நினைக்கிறேன். அதற்கான பேக்கப் பிளான் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் அவரு போறாரு. அங்கேயும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த லேண்ட் ஸ்கேம் கேஸ்ல தான் அவரை வந்து வர சொல்லியிருக்காங்க. அங்க 2 கேஸ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒன்னு மைனிங்ல அங்க ஒரு கேஸ், அது ரெண்டாவது வந்து இமூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வந்து லேண்ட் அக்யூசேஷன்ல பல முறைகேடுகளுக்குங்கிறது தான். இந்த 2 தான், மைனிங் ஒன்று, இது ஒன்று. இந்த 2லயுமே வந்து இவரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இல்ல லேண்ட்ல மேட்டர்ல தான் வந்து ஹேமந்த் சோரனுக்கு இது வரைக்கும் 7 சம்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. 7 சம்மன்ஸ்லயுமே அவர் அப்பீர் ஆக மாட்டேன்ட்டாரு. அவரே இதான் கேட்கிறாரு, என்ன எது கூப்பிடுறீங்க, ஏன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கேட்கறீங்க, என்னோட இதை எல்லாமே எலெக்ஷன் அஃபிடவிட்லயே இருக்கு, ஒவ்வொரு டைம் ஏன் திருப்பி அதவே கேட்டுட்டு இருக்கிறீங்க? கேட்கும் போதெல்லாம் ஒரு ரிட்டர்ன்ல பதில் கொடுக்குறாரு. இந்த சம்மன்ஸ் எல்லாம் வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். ஏன் கெஜ்ரிவாலோட ஹேமந்த் சோரன் இன்னும் ஒரு த்ரெட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் ஏன் சொல்லுவேன்னா, பொலிட்டிக்கலா ஹேமந்த் சோரனோட இமேஜை அங்க வீக்கெண்ட் பண்ணிட்டாங்க ஜார்க்கண்ட்ல. அங்க நீங்க நாளைக்கே இடி போய் ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அங்க ஒரு பெரிய எதிர்ப்பலைகள் வந்து ஒண்ணு இருக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு நெரேட்டிவ் பில்ட் பண்ணிட்டாங்க. ஹேமந்த் சோரன் இஸ் அ கரப்ட் பர்சன் பில்ட் பண்ணிட்டாங்க. டெல்லியில இன்னும் பண்ண முடியல. அதனாலதான் டெல்லியில தொடர்ந்து சமன் மேல சமன் கொடுத்து அந்த இமேஜை வீக்கன் பண்ண பாக்குறாங்க. அதனால கெஜ்ரிவாலை கம்பேர் பண்ணும்போது ஹேமந்த் சோரன் வந்து ரொம்ப பெரிய த்ரெட்ல இருக்காரு. என்னைக்கு வேணாலும் இடி வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. சோ வரக்கூடிய நாட்கள்ல ஒரு 2 முதலமைச்சர்கள் மீது அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய கத்தி என்பது தொங்குகிறது. எந்நேரமும் அவர்கள் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது இருக்கும்போது, பொலிட்டிக்கலா இதை எப்படி இந்த ஆன்ஸ்லாட்டை வந்து எதிர்க்க முடியும்? இந்தியா கூட்டணியோ அல்லது மற்றவர்களோ அதை எப்படி இப்ப இன்னைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் இந்த 2 பேர் மட்டுமே கிடையாது. ஜனவரி 29th வந்து லாலு பிரசாத் யாதவ், த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகாரையும் சம்மன் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 30th பீகார் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தேஜஸ்வி யாதவையும் இடி சம்மன் பண்ணியிருக்காங்க மணி லாண்டரிங் கேஸ்ல. சப்சிக்வெண்டா ஜனவரி லாஸ்ட் வீக்ல ரோஹித் பவார்,
இவரோட சரத்பவாரோட பவாருடைய ஃபேமிலியோட அவரையும் வந்து இடி சம்மன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரனையும் இடி கிராண்ட்சனையும் சம்மன் பண்ணியிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரால அங்க சரத்பவாரோட பேரன் உத்தவ் தாக்கரே கேம்ப்ல இருக்கிற நேத்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் இன்னொருத்தரை சம்மன் பண்ணியிருக்காங்க. அது ஆதித்யா தாக்கரே கூட இருக்கிற ஒருத்தரை மறுபடியும் சம்மன் பண்ணியிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரால 2 பிரதான எதிர்கட்சிக்கும் ஃபேமிலியை வந்து டார்கெட் பண்ற மாதிரி இடி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாத் யாதவ் போயிட்டு இருக்கு. ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் போயிட்டு இருக்கு. டெல்லியில கெஜ்ரிவால். வெஸ்ட் பெங்கால்ல சொல்லவே வேண்டாம். தமிழ்நாட்டுல போலீஸ் தான் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் எந்த கேஸா இருந்தாலும் ஹைகோர்ட்டே வந்து சிபிஐக்கு தான் அனுப்புது. ஸோ அங்கேயும் வந்து எல்லா மேட்டரும் இது எக்ஸாம்பிள். ஸோ வெஸ்ட் பெங்கால்லையும் இதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கையில கேசஸ் நிறைய இருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் பிரதான எதிர்கட்சி இருக்கோ அந்தந்த பிரதான எதிர்கட்சிக்கு எதிராகவும் ஒரு இடி கேஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடி கேஸை வச்சுதான் வந்து இன்னைக்கு தேதியில் இருக்காங்க. ஸோ 2025 எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஆக்டிவா இருப்பாங்களான்னு தெரியல. ஆனா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரொம்ப ஆக்டிவா இருக்க போறாங்க. ஹைப்பர் ஆக்டிவ்னே சொல்லலாம். சோ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்தியா கூட்டணி உடைய தலைவர்கள் அல்லது அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்து இந்த இடி வளையத்துக்குள்ள வராங்க. அதுவும் வந்து 2024 தேர்தலை நோக்கி போகும்போது இந்த ஆக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாகும் அப்படின்றீங்க. சுப்ரீம் கோர்ட் காரிடோர்ல ரொம்ப ஒரு சீனியர் அட்வொகேட் என்கிட்ட ஒன்று சொன்னாரு. பிஎம்எல்ஏக்கு ஒரு புது அப்ரிவேஷன் அவர் எனக்கு சொன்னார். பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அவர் எனக்கு என்ன சொன்னார்னா, பொலிட்டிக்கலி மேனேஜ்ட் அண்ட் லீகலைஸ்ட் அட்ராசிட்டி, அதுதான் பிஎம்எல்ஏவோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னாரு. ரொம்ப அழகா பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். என்னன்னா, பிஎம்எல்ஏங்கிறது ட்வின் கண்டிஷன் வேணும். ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா பெயில் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா நீங்க ட்ரையலுக்கு முன்னாடியே நீங்க ட்ரையல்ல தான் போய் உங்களோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணணும் போலீஸ் கேஸ்ல. ஆனா இங்க பெயில் வாங்குறக்கே உங்களோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணாதான் உங்களுக்கு பெயில் கிடைக்கும். ஸ்ட்ரிஞ்சன்டான ப்ரொவிஷன். ஸோ இடி கீழே பிஎம்எல்ஏங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கிறங்காட்டி, ரெண்டாவது உங்களோட ஸ்டேட்மெண்ட் இஸ் அட்மிசபிள் எவிடன்ஸ் இன் கோர்ட் ஆஃப் லா. ஸோ ஆக்டே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ட். ஸோ இடி பொறுத்த வரைக்கும் சிபிஐ மாதிரி ஒரு மேனுவல் கிடையாது, ஒரு ரிஜிடான மேனுவல் கிடையாது. சிபிஐல ஐஓ தான் எல்லா கேஸையும் ஆரம்பிக்கணும், எல்லாமே ரிட்டர்ன் இருக்கணும். இடியில அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. இடியில டாப் டு பாட்டம் மேல முடிவெடுப்பாங்க, கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதனால இந்தியா அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் எங்கெங்கெல்லாம் பிரதான எதிர்கட்சி இருக்கோ, தமிழ்நாட்டை தொடங்கி இப்போ கேரளால ஃபார்மர் கேரளா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தாமஸ், அவருக்கும் இடிஎஸ் இஷ்யூட் சம்மன்ஸ் இந்த மேட்டர்ல, மசாலா பாண்ட்ஸ் மேட்டர்ல. ஸோ எல்லா கட்சிகளுக்கும் இடிஎஸ் இஷ்யூட் சம்மன்ஸ். எல்லா இந்தியா அலைன்ஸ்ல இருக்கிற எல்லா கான்ஸ்டிடியூவன்ட்டுக்குமே, இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இடிஎஸ் கேஸ் அகெயின்ஸ்ட் தம், இடிஎஸ் இஷ்யூவிங் சம்மன்ஸ் ஒன் ஆஃப்டர் ஒவ்வொரு சம்மன்ஸா கொடுத்துட்டே தான் இருக்காங்க. பாப்போம் அரவிந்த், வருகின்ற நாட்கள்ல இந்தியா கூட்டணி தலைவர்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க, இது எப்படி ஒரு பிரச்சாரமாக மாற்றப் போகிறார்கள், 2024 தேர்தலில் இது ஒரு தேர்தல் பிரச்சனையாக மாறுமா, அல்லது எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய இந்த நடவடிக்கையில பாஜக வெற்றி பெறுமா, அல்லது நீதிமன்றங்கள் தலையிடுமா என்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. பாப்போம் இது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி அரவிந்த். தேங்க்யூ. தேங்க்யூ.